ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எப்படி பூ கட்டுறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் முல்லைப்பூ வாங்கியிருந்தேன். அந்த பூவை எப்படி கட்டுறது அப்படின்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். நான் வந்து 4 நாளாக பூ எடுத்துக்கிறேன். நம்ம 2 எடுத்து கட்டலாம், 3 கட்டலாம், 4 கட்டலாம். எந்த அளவுக்கு நம்ம பூவை வந்து அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா அடர்த்தியாக தெரியும். பூ கட்டினதுக்கப்புறம் வெடித்ததுக்கப்புறம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப கம்மியாக வைக்கும் போது சந்தாக தெரியும். அதிகமாக இருந்துச்சுன்னா பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக 4, 5 கூட வச்சு கட்டலாம். நான் வந்து ஒரு சிங்கிள் த்ரெட் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு மேலே 4 வச்சுக்கிட்டேன், கீழே 4 வச்சுக்கிட்டேன். அதை இப்போ ஸ்டார்டிங் நம்ம நாட் போடுறோம் அப்படிங்கிறதுனால 2 டைம் வந்து கீழே சுற்றி எடுத்துக்கிட்டேன். மேலே வந்து ஒரு நாட் போடுவோம். அதுக்கு நான் விரலை எப்படி வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சு அந்த 2 விரலுக்கு நடுவில் இருக்க ஒரு த்ரெட்டு வந்து அந்த சைடும் இன்னொரு த்ரெட்டு இந்த சைடும் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த எக்ஸ்ட்ராவாக லென்த்தாக விட்டுருக்க த்ரெட்டை வந்து இழுக்கணும். அது வந்து ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகும், முடிச்சு மாதிரி. அந்த முடிச்சில் தான் பூ வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். ஃபஸ்ட்டு கட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நாட் போடுறத வந்து 2 டைம் போட்டுக்கணும். அப்போ தான் கலண்டு வராமல் இருக்கும் பூ. அடுத்ததுலேருந்து நம்ம ஒன்று போட்டால் போதும். இப்போ நான் ஒரு தடவை கட்டினதை தனியாக இப்படி பிடிச்சிக்கிட்டேன். கட்டை விரலால் பிடிச்சிக்கிட்டு நடுவில் வந்து அந்த ஃபிங்கரோட கேப் இருக்கும் பாருங்கள். இப்போ கட்ட போகிறத, அதாவது உள்ளே வந்து நம்ம அந்த த்ரெட்டை விட்டு கீழே ஒரு மழுக்கு போடுவோம் இல்லையா, அதுக்காக அந்த கேப் விட்டுருந்தேன். உள்ளே நம்ம த்ரெட்டை எடுத்ததுக்கப்புறம் அந்த 2 பூவையும் வந்து நம்ம சேர்த்தி பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் மேலே நாட் போடுறதுக்காக ஃபஸ்ட்டு வச்ச 4 பூவை தனியாக இந்த மாதிரி கையை வச்சு தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு நாட் போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இழுத்து விட்ட நாட்டை வந்து 2 விரலோட கேப்பில் கீழ்ப்பக்கமாக விட்டுறணும். அந்த த்ரெட்டை வந்து கீழ்ப்பக்கமாக விட்டுறணும். நான் எப்படி கட்டுறேன் அப்படிங்கிறத நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கனாவே கிளியராக புரியும். இந்த மாதிரி கீழே அந்த த்ரெட்டை விடுறதுக்கு முன்னாடி கேப் இருக்கும். அந்த த்ரெட்டை எடுத்த உடனே நம்ம அந்த பூவை பழைய பூவோடு சேர்த்தி பிடிச்சிக்கிறோம். அவ்வளோதான், கீழே நாட் முடிஞ்சுது. மேலே இருக்க 4 பூவை வந்து இந்த மாதிரி தனியாக ஒரு சுத்து போட்டு அந்த கயிறை இழுத்தோம்னா அது ஒரு முடிச்சு மாதிரி பின்னாடி ஃபார்ம் ஆகும். எல்லா முடிச்சும் பேக் சைடில் போயிடும். ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். மேலே 4 கீழே 4 வச்சுக்கிட்டேன். கீழே வந்து தனித்தனியாக பிடிச்சி உள்ள கயிறை விட்டதுக்கப்புறம் 2 பூவையும் ஒன்றா சேர்த்தி மேலே வந்து ஒரு மழுக்கு போட்டுக்கிறேன். இதே மாதிரியே தான் நம்ம எல்லா பூவுமே கட்ட போகிறோம். தனியாக பிடிச்சி உள்ள கயிறை விட்டதுக்கப்புறம் 2 பூவையும் சேர்த்தி மேலே ஒரு மழுக்கு போட்டுட்டு நம்ம அந்த ஒவ்வொரு டைமும் நம்ம கட்டி முடிக்கும் போது அந்த லென்த்தாக இருக்க த்ரெட்டை வந்து நல்லா இழுத்து விட்டு நம்ம கையில் பிடிச்சிக்கணும். பிகினராக இருக்கீங்க, இன்னும் கட்ட தெரியாது அப்படின்னா நடுவில் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கனாவே போதும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி நெருக்கமாக வராது. நம்ம என்ன தான் டைட்டாக உள்ளே இழுத்து பிடிச்சி நம்ம நாட் போட்டாலும் நம்ம கட்டி முடித்து பார்க்கும்போது கேப்பாக தான் இருக்கும். கேப் இல்லாமல் வராது. நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் கட்டி பழகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கேப் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். நீங்கள் பூவே தான் வாங்கி கட்டணும் அப்படின்னு இல்லை. ஒரு பேப்பர், வேஸ்ட் பேப்பரு, எழுதி தூக்கி போட்ட பேப்பரு, அதெல்லாம் வந்து சின்னதாக நீங்கள் கட் பண்ணி வச்சு பூ மாதிரி வச்சு கட்டலாம். வெளியே லீஃப் ஏதாவது பறிச்சுட்டு வந்து, இலை இருக்கு இல்லையா, அந்த இலையை ஏதாவது பறிச்சுட்டு வந்து அதை மடக்கி வச்சு பூ மாதிரி நினச்சி கட்டலாம். அந்த மாதிரி கட்டி பழகும் போது இப்போது தப்பாக வந்துச்சு, ரொம்ப சந்தாக வருது அப்படின்னா நீங்கள் திரும்பவும் ரிமூவ் பண்ணிட்டு திரும்பவும் அகைன் கட்டி பாருங்கள். கட்டி பழக்கம் இருந்தால் தான் அந்த நெருக்கம் வந்து நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப சந்தாக தான் இருக்கும். நான் எல்லா பூவுமே கட்டி முடிச்சிட்டேன். எனக்கு 2.5 முழத்துக்கு மேலே வந்துச்சு நான் வாங்கிட்டு வந்தது.
இப்போ லாஸ்ட்டாக வந்து எப்படி நம்ம ஃபஸ்ட்டு பூ வச்சு கட்டும் போது நம்ம 2 நாட் போடுறோமோ அதே மாதிரி லாஸ்ட்டாக நம்ம முடிக்கும் போதும் 2 நாட் போட்டு முடிக்கணும். 2 நாட் போட்டுட்டு நம்ம கயிறை கட் பண்ணால் தான் அடுத்து அது வந்து உருவி வராமல் இருக்கும். நமக்கு லாஸ்ட்டில் இருக்கிறதோ ஃபஸ்ட்டில் இருக்கிறதோ உருவி வந்துச்சுன்னா அடுத்தடுத்து இருக்கிற மழுக்கு எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகும். கலண்டு பூவெல்லாம் சந்து சந்தாக கொட்டி போயிடும். இந்த மாதிரி 2 மழுக்கு போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம கயிறை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். பழக்கம் இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக கட்டலாம். டிஃப்ரெண்ட்டாக நம்ம கலர் காம்பினேஷன் வச்சு கட்டலாம். குண்டுமல்லி பூ எப்படி கட்டுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் அடுத்தது போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், முடிச்சுட்டு நம்ம நாட்டை கட் பண்ணிக்கலாம். த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கட்டியாச்சு பூவு. இந்த பூவை வந்து உடனே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து மொட்டாக இருக்குது. மொட்டாக இருக்கும் போது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நம்ம இப்போ ஒரு 2-3 நாள் வச்சுருந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி அழுகிற ஸ்மெல் லைட்டாக வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கட்டி இந்த மாதிரி மொட்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதுக்கு மேலே வந்து ஒரு ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற பாத்திரம், ஏதாவது ஓட்டையாக இருக்க பாத்திரம் இல்லை பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரி எதையாவது ஒன்று வச்சு பூ வெடிக்கிற வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும். தண்ணி தெளித்து வெடித்து முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாலித்தீன் கவரில் கூட போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 1 வாரம் ஆனாலுமே செம்மையாக இருக்கும். கலர் சேஞ்ச் ஆகாது, எந்த ஸ்மெல்லுமே வராது. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வேறு ஏதாவது பூ டிசைனாக கட்டி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதையும் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.